ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னா நடுமார்பு சுற்றளவு. நடுமார்பு சுற்றளவு என்ன அப்படின்னா ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சேம் நம்மளுடைய மிடில் செஸ்ட், அதாவது மார்பகத்தினுடைய நடுப்பகுதியில் உயரமான பகுதியில் டேப் சுற்றி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் நடுமார்பு சுற்றளவு. நடுமார்பு சுற்றளவு எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்சிமம் ஒரு கப் ஷேப்புக்கு ஒரு டாட்டினுடைய உயரம் என்ன வருது, அதுக்கு எவ்வளோ நம்ம டாட் வந்து பிடிக்கணும், எந்த அளவுக்கு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லாம் தான் நமக்கு மேக்சிமம் நடுமார்பு சுற்றளவு நமக்கு வரும் பிளவுஸை பொறுத்த வரைக்கும். அதனால மேக்சிமம் நடுமார்பு சுற்றளவுக்கு நம்ம எந்த ஈஸ் அலவன்ஸும் நம்ம கொடுக்க போறது கிடையாது. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போடுற கட்டிங் கரெக்டா நீங்க போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு கப் ஷேப் தகுந்த லூஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு வேணா நம்ம நடுமார்பு சுற்றளவு பிளஸ் 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துட்டு அதை 4ஆ பிரிச்சு நீங்க வந்து மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். மற்றபடி நடுமார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது அதை நம்ம 4ஆ டிவைட் பண்ணிட்டு ஷோல்டர்ல இருந்து அதனுடைய மிட் பாயிண்ட் எங்க 4ஆ டிவைட் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அதுதான் உங்க கப் ஷேப்னுடைய உயரம். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து 2ஆ டிவைட் பண்ணி, அதாவது 1/4 4ஆ நம்ம பிரிக்கிறோம். அதை நீங்க 2ஆ பிரிக்கும் போது உங்களுடைய பஸ்ட் ரைட் லெஃப்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து அந்த மெஷர்மெண்ட் நமக்கு வரும். இது வந்து அதே அளவு வந்தாலும் வரும், ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ள தள்ளி நம்ம கம்மி பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கிற மாதிரி வரும். அது அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வர்ற கால்குலேஷன்ஸ். அப்ப நடுமார்பு சுற்றளவு அப்படிங்கிறது வந்து நம்ம மெயினா எல்லா இடத்துலையுமே ஒரு டாட் என்ன அளவுக்கு நம்ம பிடிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு நடுமார்பு சுற்றளவு வேணும். ஏன்னா எந்த ஒரு பாடியை நம்ம கால்குலேட் பண்றதா இருந்தாலும் அவங்களுடைய பஸ்ட் சைஸ் வச்சுதான் நமக்கு வந்து ஒரு அந்த டாட் பிடிக்கிற அளவு, அவங்களுக்கு யோக் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது, அவங்க போட்டால் அது ஃபிட்டிங் எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய கப் ஷேப் பொறுத்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதனால நடுமார்பு சுற்றளவு அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான். அதனால நீங்க எப்போ மெஷர் பண்ணினாலுமே இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட்டும், அதாவது அண்டர் ஆர்ம் சுற்றி நம்ம எடுக்கிற அளவுமே செஸ்ட் சுற்றி எடுக்கிற அளவுமே மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே வரும். பஸ்ட் பெருசா தெரியும், ஆனா நம்ம அளவு எடுத்து பார்க்கும்போது செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட்டும் ஈவனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மீறி போனா 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ வந்து டிஃபரன்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம மிடில் செஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. இது எப்படி நமக்கு வந்து ஈவன் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஆம்ஹோலுக்கு பேக் சைட்ல வந்து பேக்ல வந்து மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸை சுத்தி நம்ம எடுக்கிறதும் கப் ஷேப் சுத்தி நம்ம எடுக்கிறதும் கரெக்டா ஈவனா வந்துடும். அப்படி வரும்போது நமக்கு மிடில் செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறது ஒரு 60% வந்து ஒரே மாதிரி தான் வரும். அதையும் தாண்டி தான் கப் ஷேப் வந்து பெருசா பிளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு கப் ஷேப் வந்து பெருசா வரும். அந்த மாதிரி வரவங்களுக்கு மட்டும் நம்ம கப் ஷேப் வந்து கால்குலேஷன் போட்டா போதும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம செஸ்ட் ரவுண்டு வச்சு எல்லா கால்குலேஷனுமே நம்ம போட்டுக்கலாம். நீங்க எடுக்கிற எல்லா அளவுகளுமே தெளிவா எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கப் ஷேப் மார்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால நடுமார்பு சுற்றளவு எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்றதுக்கும், அது கப் ஷேப்பினுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரைட் லெஃப்ட்டுக்கு அதை மார்க் பண்றதுக்கும், அதே மாதிரி நம்ம டாட்டினுடைய சைஸ் எவ்வளோ, நம்ம எந்த அளவுக்கு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து முக்கியமான ஒரு அளவு என்ன அப்படின்னா இந்த நடுமார்பு சுற்றளவு தான். அதையும் தாண்டி அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தி 1/4 பண்ணி நம்ம எங்க செக் பண்றோம் அப்படின்னா, நம்ம போட்டிருக்க ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டான லூஸு அந்த அளவு எல்லாமே நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணும்போது அது கூட ஈஸ் அலவன்ஸ் சேர்த்திக்கலாம். மற்றபடி நீங்க வந்து ஈஸ் அலவன்ஸ் அதுக்கு சேர்த்த தேவையில்லை. நார்மலாவே நீங்க எடுக்கிற மிடில் செஸ்ட் அளவு மட்டும் இருந்தா போதும். அதை மட்டுமே நம்ம 1/4 பண்ணி நம்ம பஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால பஸ்ட் பாயிண்ட் மிடில் செஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த தேவையில்லை. அது எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது நம்ம அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.